குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய நன்மையினாலே கிருபையினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல காலை வேளையிலே நமக்கான தியானத்திற்கான தலைப்பு உட்பிரவேசிக்கும் சமாதான அரசர் என்பதாகும். லெட் த கிங் ஆஃப் பீஸ் என்டர். ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் உட்பிரவேசித்து நம் நடுவிலே வருகிறார் என்பதை மையமாக வைத்து நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உட்பிரவேசிக்கிறவராக இருந்தார். எங்கே பிரவேசித்தார் என்று சொன்னால், எருசலேம் நகரத்திற்குள்ளாக பிரவேசித்தார். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும் போது லூக்கா மிக சிறப்பாக அந்த படிப்படியான அந்த அமைப்புகளை மிக அழகாக வகுத்திருப்பார். அவருடைய பயணம் எருசலேம் நோக்கிய பயணமாக இருக்கும். அவருடைய ஒவ்வொரு ஊராக கடந்து செல்லும் பொழுது அவர் செல்லுகிற பாதையானது கடைசியிலே அது எருசலேமிலே கொண்டு போய்விடும். ஆகவே ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய ஊழியத்தின் பயணத்தை ஆண்டவராகிய இயேசு ஆரம்பிக்கிறார். அந்த ஊழியத்தினுடைய நிறைவுதான் இப்பொழுது இந்த குருத்தோலை பண்டிகையாக நாம் ஆசரிப்பதற்குண்டான ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துகிறதான ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே நாம் இதன் வழியாக பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு சத்தியம் உண்டு என்று சொன்னால், அவர் ஒரு நோக்கத்தோடு உள்ளே வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எருசலேம் என்று சொன்னாலே அது யாரை குறிக்கிறதாக இருக்கிறது என்றால், தேவ ஜனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லும்போது சொன்ன காரியங்கள் நமக்கு அப்போஸ்தலரிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும், எருசலேமிலே தங்கி இருங்கள். அப்படி எருசலேமிலே நீங்கள் தங்கி இருக்கும்போது ஒன்று நிச்சயமாய் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தினுடைய 47, 48 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கும் போது அது நமக்கு மிக நன்றாக விளங்கும். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. சாட்சிகளாயிருக்கிறீர்கள். 49 சொல்லியிருக்கு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே தங்கியிருங்கள், எருசலேம் நகரத்திலே தங்கியிருங்கள். அப்போஸ்தலரிலும் நாம் இதைத்தான் பார்க்கிறோம். பலனடைய வேண்டும், எருசலேமிலே தங்கியிருங்கள். பின்னதாக ஆண்டவர் பரமேறும் போது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எவ்விதமாய் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், முதல்ல எங்கே சாட்சிகளாக இருப்பீர்கள்? எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி பரியன், சமாரியா உலகத்தின் கடைசி பரியன். அப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்காக நாம் எருசலேமிலே தங்கி இருக்க வேண்டும். எருசலேம் என்பது நம்மைத்தான் குறிக்கிறதாக இருக்கிறது, தேவ ஜனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ராஜாவாகிய இயேசு உள்ளே வருகிறார். எங்க வராரு? எருசலேமுக்கு வரார். எருசலேமுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் என்னிடமாய் வருகிறார்.
அவர் ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சாருன்னு சொல்லி இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் அவ்வாறு பார்க்க வேண்டியதில்லை. அவர் தேவ ஜனத்தின் நடுவாக சென்றார், தேவ ஜனத்திற்கு நேராக சென்றார், தனக்காக காத்திருந்ததான தேவ ஜனத்திற்கு உள்ளாக சென்றார், அவர்களுக்குள்ளாக அவர் பிரவேசித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே வந்து பிரவேசிக்கும் பொழுது, இயேசு நம்முடைய வாழ்விலே வந்து நிற்கும் பொழுது, அல்லது அவருடைய வருகையை நமக்கு அவர் தரும் பொழுது, கிறிஸ்து இயேசுவனுடைய வருகை என்னுடைய வாழ்விலே உண்டாகும் பொழுது அது என்னவாக இருக்கும், என்ன நடக்கும்? இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் அவிதமான ஒரு மனநிலைக்கு நேராக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு எருசலேமுக்குள்ளே போனார். இன்றைக்கு நான் தான் எருசலேம். இயேசு என்னிடத்திலே வந்திருக்கிறார். அவர் ராஜாவாக வருகிறார். அவர் உள்ளே பிரவேசிக்கும்படி வருகிறார். அவருடைய பிரவேசத்திற்கு ஆயத்தமாக நான் இருக்கிறேனா என்பது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்தார். அவர் பிரவேசித்து விட்டு அகம் மகிழ்ந்தார் அல்லது சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ந்தார்னு போட்டிருக்கா? எருசலேமுக்குள்ள வந்து என்ன செஞ்சாராம்? கண்ணீர் விட்டார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேம் இன்றும் இயேசுவை அழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எருசலேமாக நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அவர் நம் மத்தியிலே உட்பிரவேசிக்கிற ராஜாவாக வருகிறார். வந்து நம்மை பார்த்து கண்ணீர் விடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலையிலே தேவையான மாற்றம் என்ன? நம்முடைய ஒப்படைப்பிலே தேவையான மாற்றம் என்ன? அதை சிந்தித்தவர்களாக நாம் கடந்து செல்வதோடு மாத்திரமல்ல, ஒரு தீர்மானத்தோடு புறப்பட்டு செல்வோம். இனியாவது கிறிஸ்து நம்மிலே மகிழும்படியான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். இயேசு எருசலேமுக்குள்ளே வருகிறார். அவர் முதலாவதாக எப்படி வருகிறார் என்று சொன்னால், அவர் ராஜாவாக வருகிறார். ராஜாவாக இயேசு எருசலேமுக்குள்ளே வருகிறார். உண்மையிலே அவர் ராஜாவா? அவர் ராஜாவா இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? சொல்ல தெரியல. அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் வந்தார், ஒரு சாதாரண நபராகத்தான் புறப்பட்டார். ஆனால் தேவன் அவரை எருசலேமுக்குள்ளே மகிமையான ஒரு ராஜாவாக அழைத்து சென்றார். கழுதையின் மேலே அவர் ஏறி சென்றார். மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு புராணத்துவ கதை என்னவென்றால், ஒரு நாட்டிற்குள்ளே அல்லது ஒரு பட்டணத்திற்குள்ளே ஒரு ராஜா பிரவேசிப்பதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. ஒருவேளை அந்த ராஜா குதிரையின் மேலே ஏறி வந்தால் அங்கே என்ன இல்லை? சமாதானம் இல்லை, அங்கே யுத்தம் என்று சொல்லி அர்த்தமாகும். ஆனால் கழுதையின் மேலே ஏறி வரும் பொழுது அங்கே சமாதானம். ராஜா சமாதானத்தை சொல்லும்படி வருகிறார். ராஜா சமாதானத்தை கொண்டு வருகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எருசலேம் நீங்களும் நானும் தான். ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார், சமாதான ராஜாவாய் உள்ளே வருகிறார். ஒருவேளை நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அடங்காத தன்மைகள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள் இயேசுவை கண்ணீர் விட வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளபடியே இன்றைக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான குடும்ப சோதனைகள், இவைகள் நடுவிலே நீங்களும் நானும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே பல்வேறு சோதனைகளை நாம் கடந்து செல்லுகிறோம். எதிலேயுமே சமாதானத்தை பார்க்க முடியல. எல்லா வகையிலும் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு வேதனை. இப்படி சஞ்சலம் மிகுந்த வாழ்விலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சமாதானத்திற்கான தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாம் பெற்றிருக்கிறோமா என்பது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கேள்வியாக இருக்கிறது. நான் தேவனுடைய சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? எருசலேம் அப்படின்னு சொன்னாலே, ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்று சொல்லி அர்த்தம்.
எருசலேம் என்று சொல்லக்கூடியதான அந்த வார்த்தைக்கு சமாதானத்தின் நகரம் என்று சொல்லி அர்த்தம். ஆனா அது சமாதானத்தோட இருந்திருக்கா? எந்த காலத்திலையும் இருக்கல. எருசலேம் என்கிற பட்டணம் என்று உதயமானதோ அன்று முதல் இன்று வரையிலும் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் கண்ணீரும் தான் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், லிட்டரலா சொல்லக்கூடிய எருசலேமும் அப்படித்தான் இருக்குது. ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க வேண்டிய தேவனுடைய ஜனமாகிய எருசலேம் ஆகிய நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். இங்கே வேதனை தான் பெருகி இருக்கிறது. இங்கே நமக்கு தேவை சமாதானம். தேவன் சமாதானத்தின் ராஜாவாக உள்ளே பிரவேசிக்கட்டும். எல்லோரும் பாடினார்கள், தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். ஓசன்னானா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம சொல்றோம் இல்லையா? என்னது? இப்பொழுதே விடுவியும். ஓசன்னான்னு சொன்னா உடனே விடுவியும் ஆண்டவரே. ஓசன்னா என்கிறது அந்த தொனிக்கு மீனிங் என்னன்னு சொன்னா எங்களை விடுவியும். விடுவிக்கப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். எருசலேம் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தது. எருசலேம் கண்ணீரோடு இருந்தது. எருசலேம் அடிமைத்தனத்திலே இருந்தது. இன்றைக்கு கண்களால் பார்க்கக்கூடிய திருச்சபை என்கிற இந்த அமைப்பிற்குள்ளாக இருக்கிற குடும்பங்களாகிய நாம் ஒவ்வொருவருமே அதே விதமான நிலையிலே காணப்படுகிறோம். இன்று நாம் தான் எருசலேம், நாமும் இன்றைக்கு அதே கண்ணீரோடு இருக்கிறோம். நம்முடைய உள்ளம் நமக்குள்ளாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆர்ப்பரிக்கிறது, ஓசன்னா, ஆண்டவரே எங்களை உடனே விடுவியும். அந்த விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சகரியா 9:9 வாசிக்கிறோம், உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் ராஜாவாக வருகிறார். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அழைப்போம், ஆண்டவரே நீ ராஜாவாக என் உள்ளத்திலே வாரும், என் இருதயத்திற்குள்ளாக வாரும், என் குடும்பத்திற்குள்ளாக வாரும், என்னுடைய வாழ்விற்குள்ளாக நீர் அவிதமாய் பிரவேசியும். நீர் உட்பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கிறதான எனக்கு பல தேவைகள் இருக்கிறது. சமாதான கர்த்தருடைய தேவைகள் பலவிதமாக எனக்குள்ளாக இருக்கிறது. ராஜா உள்ளே வந்தால் என்ன நடக்கும்? 9:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் உள்ளே வந்தால் சமாதானம் உண்டாகும். அவர் சமாதான கர்த்தராய் உள்ளே வருகிறார். அங்க சொல்லி இருக்கிறது, அவர் வந்து சமாதானத்தை கூறுவார். அப்பொழுது பூமியின் எல்லை பரியந்தம் யுத்தங்கள் ஓயும், சமாதானம் நிலவும், யுத்த கருவிகள் அற்றுப்போகும், ரதங்கள் குதிரைகள் அற்றுப்போக பண்ணுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்குள்ளாக சமாதானத்தின் கர்த்தராய் வாரும், சமாதானத்தின் தேவனாய் வாரும். அதை நாம் கேட்போம். நம்முடைய தனிப்பட்ட இருதயத்திற்குள்ளும் சமாதானம் தேவையாயிருக்கிறது. நாம் வாழுகிற சமுதாயத்திலும் சமாதானம் தேவையாயிருக்கிறது. நாம் இருக்கிற இந்த உலகத்திலும் சமாதானம் தேவையாயிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த யுத்தங்கள் அற்றுப்போக வேண்டும். குதிரைகள், யுத்த குதிரைகள் அற்றுப்போக வேண்டும். அது நம்முடைய ஜபமா இருக்கா? நம்ம வீட்டு குடும்ப ஜபங்களில், ஆண்டவரே ஈரான் இன்னுமாக இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளோடு நடைபெற்று கொண்டு இருக்கிற யுத்தங்கள் அது சீக்கிரம் முடிஞ்சு போகட்டும், இல்லைன்னா அங்கே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அதை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம ஜெபங்கள் எவ்வாறு இருக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளே, தேசத்தின் சமாதானத்திற்காக வேண்டும் பொழுது அது நமக்கும் சமாதானத்தை உண்டாக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, யுத்தம் நிச்சயமாக அதற்கான கடூரமான வலிகளை நம் மீது சுமத்தி விட்டு போகும். அது ஒருவேளை நமக்கு புரியல. இப்பொழுது எல்லாமே நல்லா இருக்கிறது போல தெரியும். சீக்கிரத்திலே அதற்கான விலைகளை நாம் கொடுக்க வேண்டியிருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளிலே நமக்கு வேண்டிய இந்த கேஸ், இயற்கை எரிவாயு போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே தகர்க்கப்பட்டு போய்விட்டது. அதை சரி பண்ணணும்னா 5 வருஷம் ஆகுங்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு நம்ம வீட்டில் ஸ்டவ் எரியும்னு சொல்ல முடியாது. ஆகவே எங்கோ நடக்கிற ஒரு யுத்தம், யாரோ ஒரு சிலருக்குள்ளாக மோதிக்கொள்ளுகிற காரியம் எங்கேயோ உடங்குடியில் இருக்கிற என் வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கும் என்று சொன்னால், சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நிலையில் இருந்து நாம்
தள்ளி விலகி போக முடியாது. ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் சமாதான கர்த்தராய் என்னுடைய வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதுபோலவே இந்த தேசத்தின், இந்த உலகத்தின் சமாதானத்திற்குள்ளாகவும் நீர் வர வேண்டும். இந்த உலகத்திலும் சமாதானம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வேதம் பலமுறை நமக்கு சொல்லுகிறது, நீ சென்று வாழுகிற தேசத்தினுடைய சமாதானத்திற்காக ஜெபி, அதற்கு சமாதானம் இருக்கும், மட்டும் உனக்கு சமாதானம் இருக்கும். எனக்காக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நாளைக்கு என்னுடைய வாழ்வு எவ்விதமாய் பாதிக்கப்படும் என்பதற்கு எந்த விஷயத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தேசத்தினுடைய சமாதானம், ஏனென்று சொன்னால் தேவன் சமாதான கர்த்தர். இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய பேரை சொல்லிக்கொண்டே யுத்தத்தை செய்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் யாரை முன்னிறுத்தி யுத்தம் செய்கிறது? தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்தி யுத்தம் செய்கிறது. அமெரிக்க தேசம் யாரை முன்னிறுத்தி யுத்தம் செய்கிறது? எங்களுக்கு ஆண்டவர் இயேசு உதவி செய்வார், நாங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், we trust in God. அதுதான் அவர்களுடைய ஸ்லோகன். ஆகவே கடவுளுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு யாருமே தயங்கவில்லை. ஈரானும் அப்படித்தான், அவர்களும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வார், எல்லாரும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவேளை நின்று காரியங்களை செயலாற்றுவார் என்று சொன்னால் சமாதான கேடு என்பது இருக்காது. அவர் வந்தால் சமாதானம் உண்டாகும், அவர் இல்லாத இடத்திலே சமாதானம் இருக்காது. ஒருவேளை பெயரை பயன்படுத்திக்கலாம், கடவுளுடைய பெயரால் நாங்கள் யுத்தம் செய்கிறோம், இயேசுவின் பெயரால் நாங்கள் யுத்தம் செய்கிறோம், அல்லாவின் பெயரால் யுத்தம் செய்கிறோம் சொல்லிக்கிடலாம், சமாதானம் இருக்காது, அழிவுதான் மிஞ்சும். நாம் இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் சமாதானத்திற்காகவும் தேசத்தின் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டியவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவ்வாறு நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ராஜா வந்தால் மக்களுக்கு விடுதலை உண்டாகும், ஏனெனில் அவரிடத்தில் உடன்படிக்கையின் இரத்தம் இருக்கிறது. உடன்படிக்கையின் இரத்தம் என்கிற பேராயுதம் அது ஆண்டவராகிய தேவனிடத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:25 பார்க்கிறோம், நான் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரம் என்று சொல்லுகிற அந்த காரியத்திலே தொடர்ந்து வருகிற விஷயம் இயேசுனுடைய இரத்தத்தை குறித்து என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இயேசுனுடைய உடன்படிக்கையின் இரத்தம் அது சமாதான கர்த்தர் வந்தால் தான் கிடைக்குது. சமாதான கர்த்தராய் தேவன் என்னுடைய வாழ்விலே வரட்டும், அவருடைய உடன்படிக்கையின் இரத்தம் என்னை சுகப்படுத்தட்டும், அவனுடைய உடன்படிக்கையின் இரத்தம் எனக்கு விடுதலையை கொடுக்கட்டும். நம்முடைய ஜபம் அதுவாக மாறட்டும். சும்மா ஓசன்னான்னு சொன்னா ஆண்டவரே விடுவின்னு சொன்னா கருத்தை உணராமல் பேசுகிற ஒரு வார்த்தையாக அது மாறிவிடக்கூடும். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் கேட்போம், ஆண்டவரே நீ ராஜாவாக எருசலேமாகி எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வந்து சமாதானத்தை ஏற்படுத்தும். எதனால சமாதானம் கெட்டு போய் கிடக்குது? உறவுகளிலே ஏற்படக்கூடிய சிக்கல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதலிலே காணப்படுகிறதான தடைகள், இன்னுமாக சுகவீனங்கள், பலவீனங்கள், அதற்குத்தான் உடன்படிக்கையின் இரத்தம் தேவை. பல குடும்பங்களிலே இன்றைக்கு சமாதானம் இல்லை. ஏன் என்று சொன்னால் சுகவீனங்கள், லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டு இருக்கிறோம், ஆஸ்பத்திரிகளிலேயே காலத்தை போக்கி கொண்டு இருக்கிற நிலை ஏற்படுகிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதியா சமையல் பண்ணி சாப்பிட முடியல. ஏன்னா குடும்பத்தின் தலைவர் ஆஸ்பத்திரியில் இருப்பார், குடும்ப தலைவி ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, எப்படி சாப்பிட முடியும்? எப்படி ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் ஆசரிக்க முடியும்? பண்டிகைகளை கொண்டாட முடியவில்லை. மகிழ்ச்சி இழந்து போன நிலையில் இன்றைக்கு திருச்சபை காணப்படுகிறது. சமாதான கர்த்தர் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி நம் நடுவிலே வருவாராக. இரண்டாவதாக, இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக உள்ளே வருகிறார் என்று சொன்னால் மார்க் 11ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இரண்டாவதாக, இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக உள்ளே வருகிறார் என்று சொன்னால் அவர் கட்டவிழ்க்கக்கூடிய ராஜாவாக வருகிறார். கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற மக்களை விடுவிக்கிறதான ராஜாவாக வருகிறார். வசனம் 4 பார்க்கிறோம், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய ராஜா கட்டவிழ்க்கிற ராஜா. கட்டப்பட்ட நிலை, நிறைய குடும்பங்களிலே கட்டுகள், நிறைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கட்டுகள்,
ஒரு தம்பியை பார்த்தபோது சில காரியங்களிலே அவனிடத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது சொல்றான், எனக்கு விருப்பமே கிடையாது, நான் இந்த குறிப்பிட்ட பழக்கத்தை தொடர்ந்து கையாள வேண்டும்னு சொல்லி எனக்கு ஆசையே இல்லை. ஆனா அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நான் என்னை அறியாமலே போய் அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் குறிப்பிட்ட விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், அதை நிப்பாட்டவே முடியல. கட்டப்பட்ட நிலை. நாம் எங்கே கட்டப்பட்டிருக்கிறோமோ அங்கிருந்து விலக முடியாது. தீய பாவ பழக்க வழக்கங்கள் நம்மை கட்டி வைத்து விடுகிறது. அதிலிருந்து பிரிந்து போக வேண்டும், தனித்து இயல வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் ஆசைப்பட்டாலும் அது முடிகிறது இல்லை பல நேரங்களில். ஏன்னா அதை முற்றிலுமாய் அவிழ்த்து விடுகிற ராஜாவாக இயேசு இருக்கிறார். அவர் வந்து அவுத்தாதான் விடுதலை. அவர் வந்து அவிழ்த்து விட்டால் தான் பூரண விடுதலை உணர முடியும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்விலே நாம் எந்த விஷயத்திலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், எந்த குறிப்பிட்ட பாவத்திலே கட்டுண்ட நிலைமையிலே இருக்கிறோம். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நமக்கு அன்பான பிள்ளைகள் எந்த காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள். அங்கே கட்டவிழ்த்தல் என்கிற ஒரு விஷயம் அவசியமாகிறது. அதை இயேசு தான் செய்ய முடியும், அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். அதை செய்வதற்கு அவர் ராஜாவாக நமக்குள்ள பிரவேசிக்கட்டும். எருசலேமுக்குள்ளாக இயேசு ராஜாவாக வந்துட்டார் சொன்னா நிச்சயமாக கட்டவிழ்க்கப்படும். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு கழுதை அங்கே நிற்கிறது, கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்த கழுதை. அந்த கழுதையை அவிழ்க்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம். ஆண்டவர் சொல்றார், அதை போய் அவிழ்த்து விட்டு வாருங்கள். அந்த கழுதை எப்படிப்பட்ட இடத்துல நின்றுச்சான்? இருவழி சந்தையிலே நின்றது. இருவழி சந்தையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்தது. அந்த கழுதை யார் தெரியுமா? அந்த கழுதை யார் தெரியுமா? நம்ம தான், நம்ம எல்லாரும் தான். நம்ம எல்லாருமே இருவழி சந்தையிலே கட்டப்பட்டு இருக்கிறோம். எங்க போறதுன்னு தெரியல. இங்க போலாமா இங்க போலாமா? இயேசுவா உலகமா? பாவமா பரிசுத்தமா? ஆண்டவரா இல்லை என்றால் எனக்கு பிடித்த பாவமா? எதுக்கு போறது? எதை நோக்கி பயணிப்பது? இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா? இதை செய்யலாமா அதை செய்யலாமா? ஒரு குழப்பத்திலேயே நம்மை வைத்திருப்பது பிசாசனுடைய ஒரு தந்திரம். என்னைக்குமே பிசாசு ஒரு மூலையில கொண்டு போய் கட்டி வைக்க மாட்டான், இருவழி சந்தையில தான் கொண்டு வைப்பான். அப்பதான் காலமெல்லாம் ஏங்கியே செத்து போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டதான நிருப வாக்கியத்திலே வாசிக்க கேட்டோம். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், இனிமே எனக்கு வாழ்வே இல்லை என்று சொல்லி நாம் அதை மறுதலித்து விட முடியாது. நிச்சயமாய் கட்டவிழ்க்கிற இயேசு உண்டு. அவர் வந்து செயல்படுவார், கட்டவிழ்த்து விடுவார். அந்த நாட்கள் எனக்குள்ளாக வரட்டும். தனிமையிலே நான் எவ்வளவு போராடினாலும் அதிலிருந்து மீள முடியவில்லை. இந்த கட்டப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை உண்டாகவில்லை. சந்ததிகளாய் நாங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். தகப்பனாருடைய காலத்திலிருந்து அப்படித்தான் இருக்கு, மாற்றமே இல்லை. தொடர்ந்து அதே நிலையில இருக்கிற, தொடர்ந்து அதே விஷயம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு இயேசுவானவர் தேவை. அவர் ராஜாவாக உள்ளே வர வேண்டும். அவர் வந்து கட்டுகளை அவிழ்க்கிறார். கட்டவிழ்த்த பிற்பாடு என்ன நடக்கும்? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையின் மேல அவர் என்ன செய்தாராம்? ஏறி அமர்ந்தார். அவர் ஏறி அமர்ந்தார். கட்டவிழ்க்கப்படுதல் ஏன் முக்கியம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் கட்டவிழ்க்கப்பட்டால் தான் அவர் என் மீது வந்து அமர முடியும். அவர் வந்து அமர்ந்தால் வாழ்வே புதுமையாகிவிடும். இயேசு வந்து அமர்ந்தால் நமக்கான வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நேரத்திற்கு முன்னால வரைக்கும் அந்த கழுதையை தேடுதற்கு ஆள் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அந்த கழுதைக்கு எந்த மதிப்பும் இல்லை. இயேசு மேலே உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைச்ச ராஜ மரியாதை, அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உயர்வு. ராஜா என் மேலே வாரார், ராஜா என் மேலே அமர்ந்து இருக்கிறார், இனி எல்லாமே வெற்றி. அந்த கழுதை தனியாக போயிருந்ததுன்னா அந்த ஊருக்குள்ளே விட்டுருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இப்பொழுது ராஜா போகிறார்,
எல்லாரும் முன்னால போறாங்க, முன்னாலையும் பின்னாலையும் ஓசனா என்று சொல்லி பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத கழுதை மேன்மையான நிலைக்கு மாறியது. காரணம், அவர் அமர்ந்தார். கட்டவிழ்த்தால் கிறிஸ்து நம் மீது அமர்ந்து கொள்வார். அவர் நம் மீது அமர்ந்து கொண்டால் கட்டுண்ட வாழ்விலிருந்து ஆளுகை செய்யும் வாழ்வுக்கு நம்மால் மாறி செல்ல முடியும். அந்த நன்மைகளை தேவன் நமக்கு தருவார். மூன்றாவதாக, கிறிஸ்து அல்லது ராஜா நம் மத்தியிலே வந்தால் என்ன நடக்கும்? சகரியா 9:8 சொல்லுகிறது. வாசிங்க பார்ப்போம். என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். ஆண்டவர் ராஜாவாக நம்முடைய வாழ்விலே உட்பிரவேசிக்கும் பொழுது நடக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கான பாதுகாப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வை தேவன் காக்கிறவராக மாறுகிறார். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னுடைய ஆலயம் காக்கப்படும்படி. இந்த ஆலயம் நீங்களும் நானும் தான். நம்மை தான் கர்த்தர் ஆலயமாக பார்க்கிறார். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்மைத்தான் தேவன் ஆலயமாக பார்க்கிறார். நம்மிடமாய்த்தான் தேவன் வருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஓசன்னா பவனியை நாம் தியானிக்கிறோம். 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற மாறாத கருத்து ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், அவர் எருசலேமுக்குள்ளே போறாரு. போன உடனே நேரா எங்க போறாருன்னா ஆலயத்துக்கு தான் போறார். தேவாலயத்திற்கு தான் செல்லுகிறார். மத்தேயு 21:12, மார்க் 11:11, லூக்கா 19:45. நகரத்திற்குள்ளாக பிரவேசித்த உடனே நேர ஆலயத்திற்கு தான் செல்லுகிறார். ஏன் தெரியுமா? அது காக்கப்பட வேண்டும் என்கிற அக்கறை தேவனுக்கு உண்டு. தம்முடைய ஆலயத்தை குறித்ததான கவனம், அக்கறை தேவனுக்கு உண்டு. அங்கே சென்று அவர் ஆலயத்தை சுத்திகரித்தார். விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு, ஆனால் அது கள்ளர் குகையாக காணப்பட்டது. எல்லாவற்றையும் அடித்து அப்புறப்படுத்தி அவர்களை சுத்தப்படுத்தினார். ஏன்னு சொன்னா, ஆண்டவருக்கு ஆலயத்தின் மீது ஒரு வைராக்கிய வாஞ்சை உண்டு. கட்டப்பட்ட கட்டிடமாகிய ஆலயத்தை குறித்து நான் பேசல. உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தேவனுடைய ஆலயம். இங்கே அமர்ந்திருக்கிற ஜீவனோடு உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் தம்முடைய ஆலயமாக பார்க்கிறார். அந்த ஆலயத்தை குறித்ததான வாஞ்சை, இந்த வைராக்கிய வாஞ்சை ஆண்டவருக்கு உண்டு. அது காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அக்கறை காண்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதை சுற்றிலுமாய் பாளையமிட்டு நான் பாதுகாப்பேன். சகரியாவிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். 9:8 நாம் வாசிக்க கேட்டோம், என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன், அதை சுற்றிலுமாய் நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். பாளையம் இடுதல் என்று சொன்னால் முற்றுகை போடுதல். ஒரு ராஜா ஒரு நகரத்தை பிடிப்பதற்காக யுத்தம் செய்தால் அந்த நகரத்தை சுற்றிலுமாய் போய் உட்கார்ந்துக்கிடுவான். வருஷ கணக்கானாலும் அதை விட்டு போக மாட்டார்கள். அங்கேயே பாளையம் போட்டு அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுது இந்த நகரம் வீழும் என்று சொல்லி காத்திருப்பார்கள். அதுபோலதான் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தை சுற்றிலுமாய் பாளையம் விட்டு அமர்ந்து கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படி மோசேக்கு கட்டளையிட்டார். மோசேக்கு சொன்னபோது நடுவிலே பாளையம், நடுவிலே தேவாலயம் அல்லது தேவனுடைய கூடாரம் இருக்க வேண்டும். சுற்றிலுமா யார் இருக்கணும்? தேவ ஜனங்கள் இருக்க வேண்டும். ஒரு பகுதிக்கு 3 கோத்திரம் அப்படின்னா 4 பக்கத்துக்கும் 12 கோத்திரம். 12 கோத்திரங்களும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாய் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதுதான் பாளையமாக இருத்தல். இங்கே சொல்றாரு, தேவ ஜனம் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலுமாக அல்லது ஆலயத்தை சுற்றிலுமாக பாளையம் இறங்கி உட்கார்ந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள இருந்துக்க, நான் உன்னை சுற்றிலுமாய் பாளையமாய் இருந்து பாதுகாப்பேன்.
நம்மை சுற்றிலுமாய் தேவன் முற்றுகையிட்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தேவாலயத்திற்கு நேராக வந்தார், நகரத்திற்குள்ளாய் பிரவேசித்தார், தேவாலயத்தை தேடி வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, சகரியா 9:8 பார்க்கிறோம், அதை சுற்றிலுமாய் பாளையம் இறங்கி பாதுகாப்பதோடு மாத்திரம் கிடையாது. இந்த வசனம் முடியும் போது சொல்லப்பட்டு இருக்கிறது, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருப்பேன், கவனித்து கொண்டிருப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளே, லேவியர் 26:9 சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். பார்த்துக்கிட்டே இருப்பார், நம் மீது தம்முடைய கண்களை வைத்தவராக இருப்பார். அவர் ராஜாவாக உள்ளே வந்தால்தான் இந்த ஆலயத்தை குறித்து அவர் வைராக்கியத்தோடு நெருங்கி வருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் ராஜாவாக புறப்பட்ட இந்த நாளை குருத்தோலை பவனியாக நாம் ஆசரிக்கிறோம். நாம் ஆவிக்குரிய உணர்வோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீர் ராஜாவாய் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வார், என்னுடைய வாழ்விற்குள்ளாக நீர் பிரவேசியும், சமாதான காரணராக அல்லது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ராஜாவாக நீர் எனக்குள்ளாக வாரும். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்வின் கட்டுகளெல்லாம் அகன்று போக வேண்டும், நீர் கட்டவிழ்க்கிற ராஜாவாக எனக்குள்ளாக வார். நான் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, என்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அழிவு அல்லது மரணம், இல்லை என்றால் இழப்பு, எந்த நேரத்திலும் வரக்கூடிய ஒரு ஆபத்தான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக, தேவனுடைய பாதுகாப்பு அவசியம் என்று புரிந்து கொண்டவர்களாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, நீர் என்னிடமாய் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நாம் அழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தில் உடைய சமூகத்தில் எங்கள் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவரை நீர் எனக்குள்ளாக உட்பிரவேசியும் என்று சொல்லி கேட்டு உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களுக்குள்ளாக வந்து நாங்கள் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையிலே உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய கண்களால் எப்பொழுதும் எங்களை கவனிக்கிற ஆண்டவர் உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்து பொல்லாங்கு செய்கிற பிசாசனுடைய கைகளுக்கு நாங்கள் தப்பிக்கொள்ளவும் வேண்டிய மட்டுமான எல்லா கிருபைகளையும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே.